நம்ம இப்போ காராமணி கொழும்பு செய்ய போகிறோம். அதுக்கு கடாய் வச்சுருக்கோம், எண்ணெய் ஊற்றிருக்கோம், கடுகு, வெந்தயம், சீரகம், கொஞ்சம் மிளகு போடுவோம். காஞ்ச மிளகா போடுறோம். பூண்டு கொஞ்சம், நீளமாக வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் போடுறோம். மஞ்சள், வீட்டில் வச்சது, தக்காளி போட்டு நல்லா மையா வேகிற வரைக்கும் ரெடி வச்சுருக்கேன். ஆனால் நைட்டு ஊற வச்சுருந்தேன். ஒரு கொதி நல்லா கொதிக்கிட்டாங்க. கொதிச்ச பிறகு நம்ம புளி தண்ணி ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டோன்னா ரெடி ஆகிடும். இப்போ காராமணி கொழும்பு ரெடி ஆகிடுச்சுன்னா சாப்பிடலாம்.